வெல்கம் டு டீப் ஃபோக்கஸ். இன்றைக்கி நம்ம ஆர்டிஸ்ட் கிரீஷை பார்க்க போகிறோம். வெல்கம் டு அஷோக் சார். சார், நீங்கள் நிறைய சீரியல்ஸில் நடிச்சிருக்கீங்க. ஸோ பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பாக டக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சீரியல்ஸில் நீங்கள் எந்த டிரெக்டரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது? ஆக்சுவலி எனக்கு வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம கவிதாலயா பிளானில் வந்து வெங்கட் சார் சீரியல், அப்போது அவரோட ஒர்க்கிங் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதுக்காக இப்போ நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸும் ரொம்ப ஹைலி குவாலிஃபைட் பயங்கரமாக இருப்பாங்க. பட் ஸ்டில் எனக்கு அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது வெங்கட் சார் இனிஷியல் ஸ்டேஜிங்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவர் வந்து சில டைம் ஆஃப் மேனரிசம்ஸ். இப்போ நீங்கள் கேபி சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயலாக் பேசும்போதே வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுட்டே பேசணும். அதே மாதிரி ஒரு மூமெண்ட்டில் இருக்கும், கேமரா மூமெண்ட்டில் இருக்கும். நம்ம அதே நேரத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும், டயலாகும் பேசணும், கரெக்டாக மாடரேஷன், ஆர்டிஸ்ட் கூட இருக்கணும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இல்லை, இதெல்லாம் வந்து பார்த்து செய்வாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இப்போ மூவிஸ் நீங்கள் நிறைய மூவிஸ் பண்ணிட்டு வரீங்க இல்லையா? அதில் எந்த டிரெக்டர் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது? மூவியில் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங் ப்ளஸ் நான் ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணது வந்து ராதாமோகன் சார் டைரக்ஷனில் 2 படம் பண்ணியிருக்கேன். அண்ட் அவரும் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பார். அண்ட் எனக்கு என்னென்னா அவரோட அஃப்கோர்ஸ் அவர் வந்து அவரோட படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப லைட்டர் வேர்ஷன் இருக்கும். பட் எனக்கு கொடுத்த எல்லாமே கொஞ்சம் சீரியஸ் போர்ஷன். அண்ட் எனக்கு வந்து நம்ம பாப்புலர் நடிகர் எஸ்.ஜே. சூர்யா சார் காம்பினேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த காட்சிகள்லாம் வரும்போது எஸ்.ஜே. சூர்யா சார் கூட பண்ணும்போது வந்து அவர் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரிலாம் கிடையாது. அவர் சில கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப சட்டிலாக பண்ணுவார். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அதை பேலன்ஸ் பண்ணி போவோம். அண்ட் ராதாமோகன் சார் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அவர் விட மாட்டார். அந்த ஷார்ட் முடிகிற வரைக்கும் அதை அவருக்கு நினச்சதை கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டார். ரொம்ப உன்னிப்பாக அதை பார்த்து டேக் போனாலும் பரவாயில்ல, யூ ஹேவ் டு கிவ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுவார். சார், ஏதாவது ஒரு கோ ஆர்டிஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல எஸ், சின்ன திரையை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நான் 2 பேரை சொல்கிறேன். ஒன்று வந்து இப்போது நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரபலமான மிஸ்டர் மனோகர் சார் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவர் வந்து பொதுவாக சீரியலில் வந்து அஃப்கோர்ஸ் யாரும் மட்டும் சொல்ல முடியாது, சீன் பேப்பர்ஸ் அப்போ தான் வரும். ஸோ அப்போ வந்து நம்ம வேறு வழியில் ப்ராம்ப்டிங் மாற்றி போச்சு. அந்த மனோகர் சார் ஒரு பெரிய ப்ளஸ் பண்ணுறேன்னா ப்ராம்ப்டிங் அவர் வந்து அப்போவே அந்த சீன் பேப்பர் பார்த்தாச்சுன்னா ஓகே டேக் பண்ண சொல்லுவாங்க. இது ஒன்று. இப்போது நம்ம ஒரு சோஷியல் சப்ஜெக்ட் பண்ணும்போது ரிசல்ட். ஆனால் அதே மனோகர் சார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட சேனல் வந்து மகாபாரதம் சீரியல், அதில் வந்து அவர் கர்ணன் அது நான் வந்து பலராம. ஸோ ஒரு சோஷியல் சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்டுக்கும் அந்த வார்த்தைகள் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதுக்கே அவர் வந்து ப்ராம்ப்டிங் வாங்காமல் நம்ம அது பார்க்கும்போது என்னன்னா இப்படி பண்ணுறாரு ஒரு மனுஷன் அப்படிங்கிறது நம்மளும் ரொம்ப பிரமிச்சு பார்த்துருக்கோம். அண்ட் ஒரு ஆக்ரோஷமான சீன் பேசினா அந்த ஆக்ரோஷன் அப்படியே காட்டுவார். அப்படியே அங்கே அப்படியே அப்படியே கொஞ்சம் கூட விசில தட்டாமல் அந்த வார்த்தைகள் கரெக்டாக ப்ராம்ப்டிங் இல்லாமல் பேசுறது வந்து நல்லா இங்கே அந்த டேக் போயிட்டு போது யோசிப்பேன், எப்போ நான் ஒரு மனுஷனாக இப்படி பண்ண முடியுது, நம்மளும் ஒரு நாள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும் மாதிரி. அதே மாதிரி லேடி ஆர்டிஸ்ட்டை சொல்கிறதாங்க சீனியர் ஆர்டிஸ்ட்டை கூட இன்ட்ரெஸ்ட் ராம்லால் இஸ் அ லெஜெண்ட். அண்ட் நம்ம கூட ஒர்க் பண்ணும்போது சரி இவங்ககிட்டலாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்ம டீப் ஃபோக்கஸ் சேனலில் மீட் பண்ண போகிறது ஆர்டிஸ்ட் பரணி. வணக்கம் மிஸ்டர் பரணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிஸ்டர் பரணி, நீங்கள் சினி ஃபீல்டில் இவ்வளோ நாள் இருக்கீங்க, நிறைய டிரெக்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சொல்லுங்கள், எந்த டிரெக்டரோட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கீங்க? ஸோ நான் வந்து சினி ஃபீல்டில் ஒரு 5 இயர்ஸாக இருக்கேன். ஸோ நான் வந்து டேரக்டர் நான் மல்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் சொல்லப்பட்ட ராஜநாயகன் சார் வந்துட்டு ஒரு 3 இயருக்கு முன்னாடி அது நம்ம செகண்ட் இயர் கேரக்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து எல்லாம் வந்து அடிப்பாங்க. ஸோ அவங்களோட அப்பா அம்மாவை வந்து நான் திட்டுவேன், நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் கொண்டு போய் அப்பா அம்மாவை அனாதாசிரமத்தில் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் அது. ஸோ அந்த நேரத்தில் அது ஒரு சிங்கிள் ஷாட் மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ளோரட்டாக வந்து ஹீரோயின் டைலாக் பேசுவாங்க. ஸோ அதை வந்துட்டு ஒரு சிங்கிள் ஷாட் மாதிரி அவர் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இது பண்ணியிருந்தாரு, டேரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஸோ ஆடியன்ஸ் எல்லாமே வந்து நம்மளை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க, எல்லோரும் நிற்கும் போது ஸோ
ஸோ அந்த ஹீரோயின் வந்துட்டு என்னை சட்டையை பிடிச்சி அடிக்கும்போது ஸோ அந்த டேக் மட்டுமே ஒரு 5 மினிட்ஸ் அவங்க வந்து நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருக்கணும். அவங்களால அதை ஸ்டாப் பண்ண முடியாது, என்ன சொல்லி இது பண்ணணும். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த டேரக்டர் வந்து அந்த ஒரு ஃபோக்கஸ் ஒன்று கொண்டு வராங்க இல்லைங்களா. ஸோ ஸ்க்ரீன், அதாவது அவர் நேரில் நடக்கிறத அந்த ஸ்க்ரீன் அப்படியே காட்டணும் அப்படி பப்ளிக் கிட்ட அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நேரம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஒரு வெயிலில் அந்த மாதிரி ஒரு பப்ளிக் ரோடில் அந்த இதுவும் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நடக்கிற இன்னொரு நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ அது நல்லா சக்ஸஸும் ஆச்சு. ஸோ அதனால் அது அந்த இடத்துல நீங்கள் யார் முடியாது நடிக்கும் போது ஏதோ ஒரு கோ ஆர்டிஸ்ட் அப்படி டாமினேட் பண்ணாங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? சேலஞ்சிங்காக ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, டாமினேட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணல. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் என்னோட லைஃப் அவங்க தான் வந்து ஆமாம், அவங்க தான் வந்துட்டு ஒரு பிரசவத்துக்கு வந்து ஒரு தாய் வந்து உள்ளே போகும்போது ஸோ அதனுடைய வலி அவங்க எப்படி வருவாங்க, தாயும் சரி நிலமா வருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபீல் வந்து அவங்க பண்ணாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்களால தான் நான் சினி ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். ஸோ அவங்க வந்து என்னை சினி ஃபீல்டில் வந்து கொண்டு வந்து நிறுத்தி வைக்கும்போது ஒரு டேரக்டர் கிட்ட இவன் எப்படி பேர் இருப்பான், ஸோ இவனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கும் போது அவங்க வந்து ஸோ அதனுடைய வலியும் இதையும் வந்துட்டு அவங்க அந்த நேரத்தில் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து நான் நடிச்சுட்டு வந்து எல்லாம் டேரக்டர் வந்து சூப்பர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ என்னை விட அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்கள்கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்கீங்க. பெஸ்ட் விஷஸ். ஹாப்பி. தேங்க்யூ. இன்னைக்கு நாம ஆர்டிஸ்ட் மதுவை தான் மீட் பண்ண போகிறோம். ஹலோ மது, வெல்கம் டு ஆஷா. மது, நீங்கள் நிறைய மூவிஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், எந்த டிரெக்டரோட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது, அவரை கோப்பம் பண்ணி போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க, சேலஞ்சிங்காக ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கீங்க? அவர் வந்துட்டு நியூ ஃபேஸ் தான். ஓகே, ராஜநாயகன் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு டைலாக் நம்ம பேசணும்னு கேட்டிங்கன்னா அவருடைய தாட்டு எப்படி இருக்கோ அது மாதிரி பேசணும். ஓகேங்களா? ஸோ அவர் எப்படி நினைக்கிறாரோ, எப்படி வந்துட்டு வே ஆஃப் டாக் இருக்கணும், அந்த டைலாக் இருக்கணும், அது வர வரைக்கும் வந்துட்டு விடமாட்டார். அது 10 டேக்ஸ் இருந்தாலும் சரி பண்ணிகிட்டே இருக்கணும். அவர் நினைச்ச மாதிரி அந்த டைலாக்ஸ் வர வரைக்கும் விடமாட்டார். நல்ல விஷயம். சொல்லுங்கள், இன்னொரு விஷயம் சொல்லுங்கள், எந்த கோ ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கா, இவங்க நம்மளை விட நல்லா பண்ணுறாங்களே, இவங்களோட எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சொல்லணும்னா என்னுடைய வருங்கால கணவர் பரணி. ஓகே, அவரை தான் நான் சொல்லணும். அவர் பார்த்தீங்கன்னா என்னை விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு டேக் அவ்வளோதான். அந்த டேக் அவரை வந்துட்டு நான் சேலஞ்சாக நான் எடுத்துக்கிறேன். அவர்கிட்ட பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு சேலஞ்சை பழகிக்கோங்க. ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் அந்த சேலஞ்சை எதிர்கொள்ள வேண்டியது வரும். ஸோ நீங்கள் வந்து அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணணுன்னு நான் வாழ்த்துறேன். இத்தனைக்கும் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடையாது, நியூ தான். இருந்தாலுமே கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு என்னை விட செம்மையாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள விட செம்மையாக ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற காலம் ரொம்ப சீக்கிரம் வரும்னு நான் உங்களை விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ மேம். வெல்கம் டு நிக் ஃபோக்கஸ் சேனல். ஸோ ஒரு ஆர்டிஸ்டாக பல வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ண தருணத்தை நான் கேட்க ஆசைப்படுறேன். ஒரு ஆர்டிஸ்டாக நீங்கள் எந்த டேரக்டரை வந்து கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுங்க, இந்த டேரக்டர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, இந்த டேரக்டர் கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்ஷனாக போவார், எந்த டேரக்டர்? ரொம்ப நல்ல கொஸ்டின். நான் நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அமாங் தேம் எனக்கு அமீர் சார் வந்து ரொம்பவே இன்ஸ்பிரேஷனலாக இருக்காரு. பிகாஸ் அமீர் சாரோட நான் இறைவன் மிகப்பெரிய மூவியில் பெரியம்மா கேரக்டர், ஹீரோயினுக்கு பெரியம்மா இருக்காங்க. ஸோ அதில் அவரோட ஒர்க் பண்ண விதம், அவர் வந்து எல்லாரையும் நடத்தின விதம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது. ஸோ சச் இன்ஸ்பைரிங் கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எங்களை ட்ரீட் பண்ண விதம், அப்புறம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, பர்ஃபெக்ஷன் வர வரைக்குமே விடாமல் எங்களை வேலை வாங்கினது, ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ரியலி அட்மயர் அமீர் சார். உங்களுடைய கோர்ஸ் தான் நீங்கள் வந்து சஜஷன் இருக்கு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி கோர்ஸ் தான் டைலாக் பேசுவோம், அதில் நீங்கள் ரொம்ப சேலஞ்சிங்காக பி ஹானஸ்ட் அந்த மாதிரி யாருமே சேலஞ்சிங்காக ஃபீல் பண்ணல சார். நானும் ஒரு ஆர்டிஸ்ட், அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ 2 பேருமே ஈக்குவலாக தான் நான் ஃபீல் பண்ணேன்.
முடிச்சோம்னாலே we will go down. இது பெரியவாள் சின்ன பற்றி நான் கேட்குறேன். அதாவது வந்து இந்த வே ஆஃப் டெலிவரிங் த டயலாக், மாடுலேட்டிங் த டயலாக் அண்ட் எக்ஸ்பிரஷன் அலாங் வித் த டயலாக், இதுதான் வந்து ஒரு Everyone is கம்ப்ளீட் equally ஆக்ஷன். good, sir. Everyone is equally good. I do not say that I faced a challenge with them. I am equally good with them. ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு And not exactly. This is a honest, answer from my side. ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. திரு சிவரூபன் சார், இந்த ப்ரோக்ராமில் உங்களை நான் கூப்பிடுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மியூசிக் டைரக்டர் நீங்கள் வந்து பல பாடல்கள் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க, பக்தி பாடல்கள் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க, சினிமா பாடல்கள் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணுறது பிஜிஎம்னா இல்லை ஃபிலிம் சாங் பக்தி பாடல் கம்போசேஷன்? இப்போ பொதுவாக பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டைரக்டர், ஒரு மியூசிக் டைரக்டர் கம்ப்ளீட்டாக அந்த படத்தை பார்த்து மாற்றணும். அதுக்கு வந்து மோட்ஸ் அது வந்து ஒரு ஃபீட் பண்ணுறது, ஃபைனல் ஃபீட் தான் உங்களுக்கு தேவை. இதுதான் நார்மல் ப்ரொசீஜர் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக். இன்னைக்கு டேரக்டர்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க, மிக்ஸ் கொடுத்துருவாங்க, ஃபீட் பண்ணிட்டுலாம் ஃபீட் பண்ணி வெயிட் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் சீக்கிரம் சொல்லுவாங்க. இந்த போர்ஷன்லேருந்து இந்த போர்ஷன் பேத்தாட்டிங்க வேணும், நான் கூட இருக்க வேலை வாங்க முடியாது சொன்னாங்க. சில விஷயங்களும் கரெக்டாக கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கான நம்ம பண்ணணும், ஸ்கோர் பண்ணணும். ஸ்கோர் பண்ணிட்டு அது ஓகேன்னா நம்ம போயிடலாம், இது ஓகே இல்லைன்னா ரீட் பண்ணணும். கண்டிப்பாக. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் தான். பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த சீன் என்ன கண்டென்ட் சொல்லணும், அதுக்கு இந்த ஆர்டிஸ்ட்டும் மிஸ் ஆகக்கூடாது, சீனும் மிஸ் ஆகக்கூடாது, அந்த கருத்தும் மிஸ் ஆகக்கூடாது. அது ஒட்டுறமாக இருக்கணும். இப்போ சில இடத்துல மியூசிக் என்ன ஆகும்னு சொல்லிட்டுனா டைலாக்டை ஓவர்லாப் பண்ணுற மாதிரி இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு ஓவரால் பண்ணுற மாதிரி கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா ஃபைனல் மியூசிக்கில் அதை டைரக்டர் தான் ஸ்கேல் டவுன் நியூ பண்ணணும். அந்த ஸ்கேல் டவுன். ஆமாம், ஸ்கேல் டவுன். அது வந்து அது மியூசிக் ஒரு விஷயத்தில் கிளாஸ் சில நேரத்தில் சில மிஸ்டேக் பண்ணுறது டேரக்டர் பார்த்துட்டு அது கரெக்டாக இந்த வீக்கில் சீனை டிஸ்டர்ப் பண்ணுது, சீனை டிஸ்டர்ப் பண்ணல அப்படிங்கிறது அவங்க தான் டேரக்டர் தான் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒலியின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். வார்த்தைகளின் ஆதிக்கம் ரொம்ப கம்மி. முன்காலத்தில் வார்த்தைகள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், ஒலியின் ஆதிக்கம் கம்மியாக இருக்கும். இதை ஒளியின் ஆதிக்கத்தோட வார்த்தை தான் போய் சேர்க்கணும், சவுண்டை பெருசாக சேர்க்கறது கிடையாது. இது சில யூத்துக்காக சில விஷயங்கள் பண்ண வேண்டியதாக ஸோ இதை ரைட்டுன்னு சொல்கிறீங்களா தப்புன்னு சொல்கிறேன்? தப்பு. சாங்னா என்ன, லிரிக்ஸ் அந்த லிரிக்ஸ் போய் சேர்ந்தால் தான் ஆடியன்ஸுக்கு நல்லா அப்போ தான் அது இதாகும். அப்படி இல்லாமல் சவுண்டு வெறும் சவுண்டுலாம் எப்படி இரிட்டேட் ஆகும். சில விஷயங்கள் அப்படி தான் நடக்கும். சார் வணக்கம். லலிதாமணி மேடம் கிட்டேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சிவசங்கர் சார் கிட்டேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டான்ஸ் பல பரிமாணங்களை தாண்டி வந்துட்டு இருக்கு. டான்ஸஸ்லாம் இப்போ ஹீரோஸாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்களை என்னோடையும் நேயர்களோடையும் பகிர்ந்து. டீப் ஃபோக்கஸ் நேர்களுக்கு இந்த பலசுவா டான்ஸ் மாஸ்டர் பண்ணலாம் வழங்குது. மேடம் ஒரு அருமையான கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்காக தான் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகும். நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கும் நானும் விதிப்பதற்கல்ல. நான் இப்போ வில்லனை நடிச்சிருக்கேன், ஹீரோவாக இந்த வில்லனாக நடிச்சிருக்கேன். அதில் ஒரு பெரிய சந்தோஷம். இது பரிமாணம்ன்றதை விட காலத்தின் கட்டாயம். அந்த காலத்துலேருந்து அழகானவங்களும் ஹீரோவாக நடித்தாங்க, மிடியில் இருக்கணும் ஹீரோவாக நடிச்சாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. மனசில் இருக்கணும், நம்பிக்கை இருக்கிறவங்க டேலண்ட்டுக்கும் கண்டிப்பாக ஆர்டிஸ்ட் ஆகலாம். ஹீரோன்னு கிடையாது, எந்த கேரக்டரும் நடிக்கலாம். பர்டிகுலராக எங்கள் டான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பல நடன இயக்குநர்கள் மற்றும் நடிகர்கள்லாம் வந்து நடிச்சுட்டு இருக்காங்க. பர்டிகுலராக பிரபுதேவா மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர் சொல்லியாகும். இவங்களும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடச்சது ரொம்ப பெருமை. இந்த வகையில் நாங்களும் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம டீப் ஃபோக்கஸ்டுடைய இயக்குனர் ஹரிகரன் சார் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான மனுஷன். அவரை நம்ம 96 பார்ப்போம். நான் அசிஸ்டண்ட் கொரியோகிராஃபராக இருக்கும்போதும் சார் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதும் நம்ம படத்தில்
அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கு வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுறது. சாரோட படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய வளர்ச்சி தான், தமிழ் சினிமாக்கே உண்டான வளர்ச்சி. நிறைய ஃபைட் மாஸ்டர்ஸும் ஹீரோவாக நடிக்கிறாங்க. பட் டான்ஸ் மாஸ்டர் பண்ணுற அளவுக்கு மற்ற டெக்னீஷியன்ஸ் டெவலப் பண்ண முடியாது. ஏன்னா அது சூழ்நிலை, அதை நம்ம அதை பற்றி நம்ம பேசலாம். பட் ரொம்ப ஒரு நல்ல தருணத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நடன இயந்திரங்களுக்கு, பணி செய்த என்னுடைய நடன கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். எங்கள் டீம் ஃபோக்கஸ் நிகழ்ச்சிக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேர் மனோகரன். நான் வந்து ஏவிஎம் எங்கள் ஃபாதர் வந்து ஏவிஎம் மேக்கேட்டாங்க. எஸ்பி முத்துராமன் நாங்கள் பல படங்கள் பண்ணியிருக்கோம். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் எல்லா படங்களும் கலந்து கடைசியில் நான் இந்த மக்கள் தலைவரோட படங்களில் வந்து ஒர்க் பண்ணுற வாய்ப்பு. திரு ஹரி வெங்கடாச்சலம் சார் வந்து நீங்கள் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு சொன்னாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச சில துணிகளை எங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க, நேயர்களுக்கும் பகிர்ந்து. அதில் வந்து பிறந்தநாள் சீன் வந்து அதில் வந்து பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாயும் ஒரு சாங் பண்ணிருப்பாங்க. அந்த சாங்கில் வந்து அந்த டிகேஎச் நடராஜன் அவர் வந்து இந்த பலகாரத்தை வந்து வேலைக்காரன் ஆகிடுவார். அந்த பலகாரத்தை எடுத்து தின்னுவார். அது வந்து வீரப்பாவும் நம்பியாரும் வந்து சாட்டையில் அடிப்பாங்க. சாட்டையில் அடிக்கிறது முதுகில் வந்து பட்டப்பட்டியாக வீங்குற சீனை வந்து நாங்கள் செட்டுக்குள்ளே போட்டு வச்சா அந்த எம்ஜிஆர் பார்த்துட்டு இப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மாற்றி போட்டு அவர் முதுகில் மேலே போட்டுவிட்டார். பக்கத்தில் நான் இருக்கிற வாய்ப்பே மக்கள் திலகம் சார் கடைசியாக நடித்த மீனவ நண்பன் படத்தில் உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பகிர்ந்துக்கிறீங்களா? அதில் ஒரு சாங்கு தீபம் கனவசின் சாங்கு, அது உடுப்பில் எடுத்தாங்க. அது ஒரு லாங் ஷாட் போகிற உடுப்பில் எடுத்தாங்க. அதோடைய இது வந்து பாகேஸ்வரர் 2ஆம் நம்பர் ஃப்ளோரில் ஃபுல்லாக தண்ணீர் ஊற்றி அதில் போட்டு போட்டு க்ளோஸ்அப் ஷாட்டில் எடுத்தாங்க. இந்த டீப் ஃபோக்கஸ் சேனலை பொறுத்தவரைக்கும் இதுக்கு பிரெயினாக இருந்த என்னுடைய ஒய்ஃபுக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ட் ராஜ் இந்த சேனலுக்கு இந்த அளவுக்கு ஒரு வடிவம் கொடுத்தது அவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அவர் 10 நாளுக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. அவர்களால் வர முடியல. இஸ் சச் அ என்டர்பிரைசிங் பர்சன் அண்ட் வெரி நாலேஜபிள் பர்சன் ஆல்சோ. சாதாரணமாக அவர் கேமராவை எனக்கோசரம் கற்றுக்கிட்டு உண்மையிலேயே வித் த ஹெல்ப் ஆஃப் வேலு அவர் நல்லாவே பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் கார்த்திகாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். எனி பார்ட் ஆஃப் த நைட் நான் கூப்பிட்டா போதும், எனக்கு என்ன ஹெல்ப்னாலும் டக்குன்னு ரைஸ் அப் ஆகிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நிற்கக்கூடியவங்க கார்த்திகா. அந்த வகையில் கார்த்திகாவை நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்தேன். நெக்ஸ்ட் என்னுடைய கேமராமேன் வேலு, அவரை பற்றி நான் சொல்லி ஆகும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என் ராஜ் அசிஸ்டண்ட் வந்து கொஞ்சம் தடமாடினார். எப்படி இதை வந்து 2K ரெசல்யூஷன் வந்து 4Kயில் கொண்டு வரணும், லாங் ஷாட் எப்படி வைக்கணும், காம்பேக்ட் டைமில் எப்படி வைக்கணும், இது எதுவுமே அவருக்கு தெரியல. அந்த டைமில் ஃபுல் எனக்கு பக்கபலமாக இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வேலு அவருக்கு நான் நன்றியோடு தெரிவித்தேன். இந்த நேரத்தில் என்னுடைய எடிட்டர் திரு கோபால் அவர்களை பற்றி நான் பேச மறந்துட்டேன். திரு கோபால் அவர்கள் ஒரு கோல்டு மெடலிஸ்ட் ஸ்டூடெண்ட். பல பேர் வந்து இந்த யூடியூப் சேனலுக்கெல்லாம் நாங்கள் எடிட் பண்ண மாட்டோம் சார் அப்படின்னா பல எடிட்டர்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் எந்த விதமான முகம் சுழிக்காமல் கிட்டத்தட்ட ஒரு 70 to 75 எபிசோட்ஸ் அவர் தான் இந்த சேனலுக்கு எடிட் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு இங்கே வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகிப்போச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவரால் வர முடியாத போச்சு. ஒர்க்கில் வந்து ஹெல்டப் ஆகிட்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் அந்த டீப் ஃபோக்கஸ் சார்ந்த அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
என்னுடைய ஆர்ட் டைரக்டர் சிட்டி பாபு சார் வரல. அவர் இன்னைக்கு மிஷ்கின் படத்துடைய செட் ஒர்க்கில் இருக்காது. என்கிட்ட அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, நான் ரொம்ப சார் தப்பாக என் தோளோடு தோல் நிற்பவர். நான் எந்த படம்னாலும் சரி, எதனாலும் சரி, நான் முன்னாடி இருக்கக்கூடிய இன்னைக்கு நான் ஏற்கனவே திரு காந்தி அவர்களை பற்றி சொல்லியிருக்கேன். காந்தி வந்து எனக்கு அறிமுகமானது திரு வேலுநாதன். காந்தியோடைய ஸ்டில்ஸ் என்கிட்ட இருக்கு. அதை வேலுவை வாங்கிக்க சொல்லி அந்த ஸ்டில்ஸை வந்து காந்தி ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி திரு வேலு சேனல் ஆரம்பிச்சது என்னுடைய முதல் ப்ரோக்ராமில் 99வது ப்ரோக்ராம் வரைக்கும் தொடர்ந்து ஒரு கமெண்ட் எழுதக்கூடிய ஒரு ரசிகர்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு மியூசிக் டைரக்டர், பல படங்களுக்கு அவர் மியூசிக் போட்டுட்ருக்காரு. கண்டிப்பாக வந்து அவரை நினச்சி தான் அவர் சாதிப்பார். பட் நான் இந்த இடத்துல மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறத விட ஒரு ரசிகனாக கூப்பிட்டு அவருக்கு நான் கொடுக்குறது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. திரு பவர் சிவா 96வது வருஷம் சித்திக் அப்படின்னு ஒரு டைரக்டர் காதலி அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தில் லலிதா மணியுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தவரா திரு சிவா அவர்கள். கன்னி மேரா பொண்ணு வரா அப்படிங்கிற பாட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் வந்து அந்த ஆர்டிஸ்டுக்கெல்லாம் டான்ஸ் சொல்லி கொடுத்தது. அந்த படத்தில் நான் அசிஸ்டண்ட். ஸோ கிட்டத்தட்ட பல டெக்கேட்ஸ், பல வருடங்கள் ஓடி எங்கள் நட்பு இன்னும் அசையாமல் இருக்கிறது. திரு சிவா அவர்கள் திரு சிவா அவர்கள் திரு மனோகர் சாரை பற்றி நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். என்னுடைய சேனலில் வர எல்லா ப்ரோக்ராமே அவருக்கு அனுப்புவேன். ஹானஸ்ட்டாக அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு அவர் மனசில் பட்டதை சொல்லுவேன். இன்ஃபேக்ட் எனக்கு சில இன்ஃபர்மேஷன் திரு மனோகர் சார் அவர்கள் தான் சொன்னாங்க. அது என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அவர் வாயாலேயே டீப் ஃபோக்கஸ் சேனலுக்கு சொல்லுவேன். நான் சொல்லுறது திரு மனோகர் சார் ஸ்ரீதேவி அவர்களை பற்றி ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன். நான் இண்டஸ்ட்ரியில் பல ஆர்டிஸ்டோட லேடி ஆர்டிஸ்டோட பார்த்துருக்கேன். ஒன் ஆஃப் அ வெரி ஹானஸ்ட் அண்ட் அப்ஃப்ரண்ட் ஆர்டிஸ்ட்டை நான் பார்த்தது ரொம்ப கம்மி. அதில் ஒருத்தர் திரு ஸ்ரீதேவி. என்னால் வந்து அதை மறக்கவே முடியாது. எதாக இருந்தாலும் வந்து ஓப்பனாக சொல்லிடுவாங்க, இது என்னால் முடியும், இது என்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சினிமாவுக்கு வந்து ஒரு புது கலாச்சாரம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபோனை எடுக்காமல் இருக்கிறது, அவாய்ட் பண்ணுறது, அது மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அது மாதிரி எந்த விதமான நேச்சரும் இல்லாமல் அப்ஃப்ரண்ட்டில் சொல்லக்கூடிய ஒரு ஹானஸ்ட் ஸ்ரீதேவி. நான் 2 வார்த்தை கண்டிப்பாக அவரை பற்றி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த ஷீல்டு ரெடி பண்ணது வந்து, இந்த பேக்ரவுண்ட் ரெடி பண்ணது வந்து எல்லாமே திரு பரணி அவர்கள். அது மட்டும் இல்லை, என்னுடைய படத்தில் ஒரு நல்ல லீட் கேரக்டரில் அவர் நடிக்க போகிறார். அது என்ன கேரக்டருங்கிறது சஸ்பென்ஸாகவே இருக்கும். பட் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் இந்த அளவுக்கு நடந்ததுக்கு, சக்ஸஸ் ஆனதுக்கு அவருக்கும் ஒரு பங்கு இருக்குது. கிரீஷை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த டீப் ஃபோக்கஸ்க்கு வந்து
ஒரு பக்கபலமாக இருந்தவர். என்னுடைய நிகழ்ச்சியை பார்ப்பார். அதோட நிறை உரை எல்லாமே தெளிவாக சொல்லும். எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடந்ததுக்கு, ஒரு கிராண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் திரு கிரீஷ் அவர்கள். நான் கிரீஷ் அவர்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு வேலு அவர்கள் எனக்கு பல வகையில் பக்கபலமாக இருந்திருக்கார். என்னுடைய அசிஸ்டன்ஸுக்கு பல நுணுக்கங்கள் சொல்லிக் கொடுத்தது திரு வேலு அவர்கள். நான் வேலுவை இங்கே வந்து என்னுடைய ஷீல்டு ஒன்று நான் அவர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலு மதுப்பிரியா மிகவும் ஆர்வமுள்ள ஒரு நடிகை. இந்த டீப் ஃபோக்கஸ் சேனலில் நீங்கள் இந்த ப்ரோக்ராமை இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு சஜஷன் கொடுத்த ஒரு நடிகை. அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணேன் ஆழ் மனதை அப்படிங்கிற ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணேன். அந்த படத்தில் ஒரு லீட் கேரக்டர் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆனதுக்கு அவங்களும் ஒரு காரணம் அப்படிங்கிறத சொல்லி பாக்கி எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரேன். இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக நடந்தது முக்கிய காரணம் திரு கிரீஷ் அவர்கள், திரு பரணி அவர்கள். இவங்க 2 பேருடைய சப்போர்ட் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக நடந்திருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய டெக்னீஷியன் மிஸ்டர் மனோகர் மேக்கப் மேன், அதுக்கப்புறம் பவர் சிவா என்னுடைய டான்ஸ் மாஸ்டர், சிவரூபர் மியூசிக் டைரக்டர், இவங்க எல்லாருமே எனக்கு பக்கபலமாக இருக்காங்க. இந்த நேரத்தில் காந்தியை பற்றி நான் பேசாமல் இருக்கேன். காந்தி எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பக்கபலம். எப்போ எல்லாம் வேலுனால் வர முடியலையோ அப்போ காந்தி தான் வருவார். வந்து எனக்கு எந்த விதமான முகசுழிப்பும் இல்லாமல் எந்த நேரத்தில் நான் கூப்பிட்டாலும் வந்து எனக்கோசரம் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். காந்தியும் நான் நன்றியோடு நினச்சிக்கிறேன். இது 100வது எபிசோடுங்கிறது தான் ஆடியன்ஸுக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி உழைச்சவங்க நிறையா பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிவரூபன் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு ஒவ்வொரு எபிசோடுமே ஒரு கமெண்ட்ஸ் போட்டு எனக்கு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர். அவரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் டுகெதர் எல்லாரும் வந்து இந்த ஃபங்க்ஷனை நிறைவு செஞ்சதை நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தருணத்தில் நான் ஒரு விஷயத்தை வந்து ஆடியன்ஸுக்கும் சரி, என்னுடைய சக கலைஞர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் சரி நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் புது படம் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். அந்த படத்துக்கு பேர் ஆழ் மனதி, எ சைக்கலாஜிக்கல் க்ரைம் த்ரில்லர். அந்த படத்தோடைய வேலை பெரும்பாலும் நான் முடிச்சுட்டேன். இன்னும் ஆர்டிஸ்ட்டும் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். அநேகமாக ரொம்ப குயிக்காக இந்த படத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது நேயர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய சக கலைஞர்களுக்கும்